ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டின்னருக்கு வந்து ஹஸ்பண்ட் வெளியிருந்து வாங்கிட்டு வந்துட்டார். ஹோட்டலில் இருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தாருன்னா, பரோட்டா வாங்கிட்டு வந்தார். பரோட்டா ஒரு 4 இருந்துச்சு. அதில் அது வந்து நல்லா சூடாக ஆறினோடனே கொஞ்சம் ரஃப்பாகிடுச்சு. பரோட்டா சாஃப்டாக இல்லை. கொஞ்சம் சூடாக சாப்பிட்ருந்தா நல்லா இருந்திருக்கும் டேஸ்ட்டு. அப்புறமா வந்து பரோட்டாவுக்கு வந்து முட்டை தொக்கு வாங்கிட்டு வந்திருந்தார். முட்டை தொக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. காம்பினேஷன் நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. முட்டையும் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு கரு எப்பவும் பிடிக்காது. அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஹஸ்பண்டுக்கு. ஆனால் பரோட்டா வந்து கொஞ்சம் ரஃப் ஆயிடுச்சு. சாஃப்டாக இருந்திருக்கும் சூடாக சாப்பிட்ருந்தா. ரொம்ப ஆறிடுச்சு, அதனால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரஃப்பாக. அப்புறம் பரோட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா பிரியாணி வந்து கபாப் பிரியாணி தான். கேரளா ஸ்டைல் பிரியாணி நல்லா இருந்துச்சு. அது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த மிளகெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. லெக் பீஸ் ஒன்று, சாதா பீஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. சிக்கனும் வந்து நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா மசாலா இறங்கி இருந்துச்சு. அப்புறமா வந்து சில்லி சிக்கன் தான் வாங்கியிருந்தாங்க. சில்லி சிக்கனும் நல்லா காரசாரமாக இருந்துச்சு, கேரளா ஸ்டைலில் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நைட் பிரியாணிக்கு வந்து எம்டி சால்னா வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து நாங்கள் அது தொட்டுக்கல. இதுவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.